மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மாசி மாத திருவிழாவின் சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று மகா சிவராத்திரியின் சிறப்புகளை நாம் பார்க்க உள்ளோம். படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய முத்தொழிலை சேவிப்பவர் ஆதி சிவசக்தியே என்பதை நாம் அறிவோம். ஆனால் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா இதனை மறந்து தானே மும்முதற் பொருள் என்று ஆணவம் கொண்டார். சிவபெருமான் கூட என்னால் தான் படைக்கப்பட்டவர் என்று கூறும் அளவுக்கு அவருடைய அறியாமை மேலோங்கியது. அவருக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் பைரவராக தோன்றி ஆணவமாக பேசிய பிரம்மதேவரின் சிரசை தன் நகத்தால் கிள்ளி எறிந்தார். 5 தலைகள் கொண்ட பிரம்மா அன்று முதல் 4 தலைகள் கொண்டவராக மாறினார். அதனால்தான் அவருக்கு நான்முகன் என்ற பெயர் தோன்றியது. பிரம்மதேவர் ஆணவம் கொண்டதால்தான் அவருடைய ஒரு தலை பறிபோனது. இருப்பினும் தலையை கிள்ளியது கொலைக்கு ஒப்பானது என்பதால் சிவபெருமானை பிரம்மஹத்தி தோஷம் பற்றியது. திருவோடு ஏந்தி பிச்சை ஏற்கும் சூழலை அது ஏற்படுத்தியது. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நாம் ஒருவரை அழைத்தாலும் கூட அந்த தோஷத்திலிருந்து எவரும் தப்ப முடியாது என்பதை உணர்ந்த சிவபெருமானே பிச்சாண்டியாக நின்றார். திருவோடு அவர் கையில் ஒட்டியபடி இருந்தது. இந்த சூழலில் மேல்மலையனூர் வந்த சிவபெருமான் சிவசக்தியாக அங்காளம்மனை கண்டு அன்றிரவு அங்கேயே தங்கினார். அந்த ராத்திரிதான் சிவன் ராத்திரி என்று ஆகியது. சிவசக்தி ஐக்கியமான நாள்தான் சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த அற்புத தத்துவத்தின் அடிப்படையிலேயே மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் சிவன் ராத்திரி பெருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நல்ல நேரத்தில் சிவராத்திரியின் சிறப்பை ஒரு சான்றின் மூலம் தருகிறோம். தன் வாழ்நாள் முழுவதும் வழிப்பறி, திருட்டு போன்றவற்றிலேயே செலவழித்து வாழ்ந்த திருடன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அவனை காவலர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். வேகமாக ஓடியபடி இருந்த அந்த திருடன் வழியில் இருந்த ஒரு மரத்தின் உச்சியில் ஏறிக்கொண்டான். காவலர்கள் அவனை பிடிக்க சுற்றி சுற்றி வந்தார்கள். அதனால் இரவு முழுவதும் அந்த திருடன் மரத்தின் உச்சியிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். அப்போது மரத்து கிளைகளை கிள்ளி கீழே போட்டபடி இருந்தான். அந்த இலைகள் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. சில தினங்களில் அந்த திருடனின் விதி முடிந்ததால் அவன் மரணம் அடைந்தான். யமதூதர்கள் அவனை தண்டிக்க வந்தார்கள். ஆனால் சிவதூதர்கள் யமதூதர்களை விலக்கிவிட்டு சிவலோகத்திற்கு அவனை அழைத்துச் சென்றார்கள். வாழ்நாள் முழுவதும் திருட்டு தொழிலை செய்து வந்த அவன் தண்டனையிலிருந்து தப்பித்து எவருக்கும் கிடைக்காத சிவலோக பதவியை அடைந்தான். இது எப்படி சாத்தியமானது? அன்று காவலர்கள் துரத்தியதால் ஒரு மரத்தில் ஏறினான் அல்லவா? அது வில்வ மரம். அவன் பறித்து போட்டது வில்வ இலைகள். அன்று சிவராத்திரி என்பதால் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்த பலனை அந்த திருடன் பெற்றான். அவனுடைய குற்றங்கள் மறைந்து போனது. என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்த இந்த செயலுக்கே இத்துணை பலன் கிடைத்ததென்றால் பயபக்தியோடு சிவராத்திரி தினத்தில் வில்வ அர்ச்சனை செய்தால் எவ்வளவு பயன் கிடைக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த சிவராத்திரியின் சிறப்புகளை அறிந்து நாம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்பதற்காகவே மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் சிவன் ராத்திரி பெருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் வழக்கமாக அமாவாசை என்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். ஆனால் இம்மாதத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறாது. வருடத்தில் 2 முறை சக்தி கரகம் எடுக்கும் நிகழ்வு நடைபெறும். ஒன்று சித்திரை மாதம், மற்றொன்று மாசி மாதமாகும். இந்த மாதம் மாசி என்பதால் சக்தி கரகம் எடுக்கும் விழா நடைபெற உள்ளது. சக்தி கரகத்தினை செந்தில் பூசாரி என்பவரும் மன்னார் காப்பவை பரமசிவம் பூசாரியும் எடுக்கின்றனர். இந்த நிகழ்வு வருடத்தில் 2 முறை நடப்பதால் பக்த கோடிகள் தவறாமல் பார்க்க அரிய நிகழ்வாகும். ஏனென்றால் அங்காளம்மனை சிலை வடிவமாகவும் ஊஞ்சல் உற்சவ அம்மனாகவுமே நமக்கு தெரியும். ஆனால் சக்தி ரூபமாக கரகத்தில் அமர்ந்து அருளாசி வழங்குவது பலருக்கு தெரியாது. இது மற்ற கரகங்களை போன்றது அல்லாமல் வடிவில் பெரியதாகவும் வேப்பம் தழை மற்றும் மலர்களை கொண்டு வடிவமைக்கப்படுகிறது. இதன் சிறப்பே தனி. மற்ற நாட்களை காட்டிலும் திருவிழாவில் அம்மன் மிக சாந்தமாக இருப்பாள்.
ஓம் சக்தி அங்காளம்மா என்று பக்தர்கள் எதை வேண்டினாலும் அம்மன் அப்படியே உங்களுக்கு அளிப்பாள். சக்தி கரகத்தை காண வரும் பக்த கோடிகளை வருக வருகவென வரவேற்கும் பெரவள்ளூர் ஆர். பாபு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்.